பிரைஸ் லார்ட். இந்த காலவெளியிலும் நாம் அவருடைய வார்த்தையில வளருவோம், அனுதினமும் வளருவோம். இந்த பாடல் அதுதான் சொல்லுது. எல்லாரும் இருக்கிற இடத்துல இயேசுவே நாம் உண்மையிலே வளரணும் சொல்லுவோமா? அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மாலே கூடும். அனுதினம் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம். ஆமென். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. நல்லவரே, ஒரு அனுக்கிரகத்தை தாங்கப்பா. ஒரு குடும்பங்களுக்கு, ஒரு பிள்ளைகளுக்கு இந்த அனுக்கிரகத்துல தான் வாழ முடியும். ஒரு அனுக்கிரகம் வேணுமே. ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம், கல்வி, செல்வங்கள் யாவும் ஒன்றுமில்லை குப்பை எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. அநீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தே என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. இயேசுவே, ஒரு பிள்ளைகளாகிய நாங்கள் வளர வேண்டும் சத்தியத்துல. இந்த சத்தியம் இருந்தாதான் அங்க வாழ முடியும். எதை செய்யணுமோ அதை செய்ய, எது செய்யக்கூடாதோ அதை செய்யாதபடி இருக்க ஒரு வார்த்தை. ஆகவே எங்களை அனுதினமும் வளருங்கப்பா, எங்களுக்கு போதிங்கப்பா. உங்க வார்த்தையில தான் எங்களுக்கு வாழ்வு இருக்கு, ஜீவன் இருக்கு, எதிர்காலம் இருக்கு. இந்த காலவெளியிலும் ஒரு வார்த்தையில எங்களை ஸ்திரப்படுத்துங்க. ஆமென், ஆமென், ஆமென். சங்கீதம் 103:13 ரொம்ப ஃபேமஸான ஒரு வசனம். அங்கதான் என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறக்காத அப்படின்னு தாவீது அந்த இன்ன சோல், அந்த இன்ன மேனை தட்டி எழுப்புறாரு. ஏன் அமைதியா இருக்கிற? நீதான் ரூல் பண்ணணும். எப்படி ரூல் பண்ண வைக்கிறது? பிரைசிங்ல ரூல் பண்ண வைக்கிறது. பிரைஸ் பண்ணும்போது தான் அந்த ஆத்துமா ஆளுகை செய்யும். சரீரம் ஆளுகை செய்யறதுனால தான் இன்னைக்கு பிரச்சனை. அப்ப அந்த ஆத்மாவை டியூன் பண்றது என்னன்னா, கர்த்தரை சோத்திரம் பண்ண, நன்றி செலுத்து. இதெல்லாம் சொல்லிட்டு தான் இந்த 13 வசனத்துல சொல்றாரு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை இந்த தாவீது விளக்குகிறார். நல்லா கவனிச்சிங்கன்னா, நம்ம பிள்ளைங்க கிட்ட ஒரு தகப்பன் எப்படி மூவ் பண்ணுறாரு. சில நேரம் சொல்லியிருப்பார், இல்லை நான் இந்த டைம் உங்களுக்கு செய்ய மாட்டேன் அப்படின்னு இருப்பார். இந்த பிள்ளைங்க தயவுசெய்து எங்களை அங்கே கூட்டிகிட்டு போங்களேன், இல்லை அதை வாங்கித்தாங்களேன்னு கேட்பாங்க. இல்லை செய்ய மாட்டேன் ஐயா. ஆனால் அந்த பிள்ளைகளுடைய அந்த அன்பு, அவங்களுடைய
அந்த காரியத்தை அந்த தகப்பன் பார்த்து சொன்னேன் நான். ஆனால் என்ன செய்வார்? சரி, என்ன வாங்கிட்டு போகணுமோ அதை வாங்கிட்டு போவார். அதே போல் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகணுமோ, பல கஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், இல்லை என்னுடைய பிள்ளை நான் அதை செய்வேன் அப்படின்னு செய்கிறோம். பார்த்தீங்களா? இது அப்படியே கொஞ்சம் மேட்ச் பண்ணி சொல்கிறாரு. இது போலன்னு சொல்ல வரல. இதை பாருங்க, இந்த தகப்பன் பிள்ளைக்கு இருக்கிற உறவை பாருங்க. ஆனால் இதையும் கொஞ்சம் பாருங்க. கர்த்தரும் நீனும், கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனாக இருக்கிறார், நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அவருக்கு பயந்து ஜீவிக்கிறோம். பயந்துன்னா என்ன? அடிச்சிருவார், கையை உடச்சிருவார், காலை உடச்சிருவார். அந்த பயம் இல்லைங்க. நான் அவர் பிள்ளை, அவர் எந்த நோக்கத்திற்கு என்ன வச்சிருக்கிறாரு அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன், அந்த வாஞ்சை இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பயம். அப்போ அப்படி செய்கிற ஒரு மனுஷி, நான் சொல்கிறது விளங்குதா உங்களுக்கு? கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு உங்களை ஏற்படுத்தினார், எந்த நோக்கத்திற்கு இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், எந்த நோக்கத்திற்கு இந்த தொழிலை கொடுத்துருக்கிறார், எந்த நோக்கத்திற்கு இந்த குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், அதை அறிஞ்சு அதற்காகவே வாழணும். ஹலோ, சில பேர் அதுக்கு வாழலை. அப்போ என்ன அர்த்தம்? நீ கர்த்தருக்கு பயப்பில்லை. அப்போ நீ கை எங்கே வைக்கிறியோ, காலை எங்கே வைக்கிறியோ, அதில் ஆசீர்வாதம் வர்றதுக்கு சாத்தியம் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுற பயனா என்ன? வாஞ்சை எப்படி இருக்கும்னா, கர்த்தர் என்னை எந்த நோக்கத்திற்கு கொடுத்துருக்கிறார் அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுவேன்ற வாஞ்சை. அப்போ பாருங்க, அந்த பயந்த அந்த மனுஷன், அந்த பயந்த அந்த மனுஷிக்கு கர்த்தர் இறங்குகிறார், செய்து கொடுக்கிறார், காரியங்களை ஜெயமாக மாற்றுவார். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது வழங்குது? இன்னைக்கு இப்போ கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க பழகுங்க. இருக்கிற இடத்துல அர்ப்பணிங்க. ஏசப்பா, நான் உங்களை தான் என் வாழ்க்கையில் பிரியப்படுத்துவேன், உங்களுக்காக வாழுவேன், என்ன நோக்கத்திற்குன்னு இந்த காரியத்தை எனக்கு தந்திருக்கிறீரோ அதை நிறைவேற்றுவேன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.